ஒரு நாள் ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு மனிதர் கொண்டு வந்து ஒரு 50 ரூபாய் நோட்டையும் ஒரு 5 ரூபாய் காயினையும் கொடுத்து, இதுல எதுடா பெருசு அப்படின்னு கேட்கிறார். உடனே இந்த பையனும் யோசிக்காம 5 ரூபாய் தான் பெருசு அப்படின்னு சொன்னோன்னே, அட முட்டாள் பயலே அப்படின்னு சொல்லி, சரி இந்தா வச்சுக்கோ, இதானே பெருசுன்னு சொன்னேன் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறார். அடுத்த நாளும் வந்து கேட்கிறார். 50 ரூபாயை நீட்டி 5 ரூபாய் காயினையும் நீட்டி, இதுல எது பெருசு, எது பெருசுன்னு நீ சொல்றியோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப அந்த பையன் மறுபடியும் 5 ரூபாய் தாங்க பெருசு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான். இத பார்த்துட்டு தினந்தோறும் இவரும் இதையே செய்யறாரு. என்னைக்கா ஒரு நாள் கரெக்டா சொல்லிடுவானான். இவன் சொல்ற மாதிரியே தெரியல. ஒரு நாள் ஊர் பெரியவங்க எல்லாம் இருக்கும்போது அந்த பையனை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி, இந்த 5 ரூபாய் காயின் பெருசா 50 ரூபாய் பெருசான்னு மறுபடியும் கேட்கிறார். மறுபடியும் அந்த பையன் 5 ரூபாய் தான் பெருசுன்னு சொன்னோன்னே, இந்த 5 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிட்டு இந்த பெரியவங்க கிட்ட எல்லாம் சொல்றாரு, நான் தான் சொன்னேன்ல இவன் சரியான முட்டா பையன், 50 ரூபாய் பெருசு அதை வாங்குறதை விட்டுட்டு இந்த 5 ரூபாய போய் பெருசுன்னு வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறார். அதுக்கப்புறம் இந்த பெரியவங்க எல்லாம் அந்த சின்ன பையனை கூப்பிட்டு, ஏன்டா தம்பி இவ்வளவு விவரம் இல்லாம இருக்க, 5 ரூபாய் காயினை விட 50 ரூபாய் தானே பெருசு, அதை சொன்னா உனக்கு 50 ரூபாய் கிடைக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பையன் தன் பாக்கெட்ல இருந்த அந்த 5 ரூபாய் காயின் இதுவரைக்கும் வாங்கின எல்லா காயினையும் சேர்த்து வச்சு காமிச்சு சொன்னாரா, முத நாளே அவர் கேட்டிருந்தப்ப 50 ரூபாய் தான் பெருசுன்னு நான் சொல்லியிருந்தேன்னா அன்னைக்கு ஒரு நாளோட எனக்கு அந்த 50 ரூபாய் முடிஞ்சு போயிருக்கும். நான் 5 ரூபாய் தான் பெருசு 5 ரூபாய் தான் பெருசுன்னு சொன்னோன்னே, அவர் தன்னை அறிவாளியாகவும் என்னை முட்டாளாகவும் காமிக்கிறதுக்காக தினந்தோறும் கேட்டு கேட்டு இந்த 5 ரூபாயை கொடுத்தாரு. இன்னைக்கு என்கிட்ட கிட்டத்தட்ட 500 ரூபாய் இருக்கிறது. நாம சில நேரங்கள்ல இந்த மாதிரி அறிவாளித்தனமாக இருப்பதை விட நாம் சாதுரியமாக இருப்பதுதான் சரி அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. நம் வாழ்க்கையிலே அப்படிதான். யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம பெரிய அறிவாளியா இருக்கணும்னு நம்ம நிரூபிக்கணுங்கிறதுக்காக நம்மை நாமே ஏமாந்து சில விஷயங்களை செய்வோம். அதை விட்டுட்டு அப்பா நீ பெரிய அறிவாளி தான் அப்படின்னு நம்ம சில இடங்களில் ஒதுங்கி நிற்பது நமக்கு உண்மையிலேயே லாபத்தை கொடுக்கும். அந்த சிறுவன் சேமித்த 500 ரூபாயை போல.